வெல்கம் டு என்னுடைய கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நியூ கேம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது என்ன கேம்னா த பிளாக் கிராஃப்ட். இந்த கேம் பற்றி சொல்லணும்னா இந்த கேம் ஒரு வேர்ல்டு கேம். இந்த கேம் பார்த்து சொல்லணும்னா ஒரு வேர்ல்டே சுற்றி பார்க்குற மாதிரி உள்ள ஒரு கேம் தான் இந்த பிளாக் கிராஃப்ட். நம்ம என்ன வேணாலும் அந்த இடத்துல கிடைக்கலாம். இப்போ பேக் வில்லேஜ் கொடுத்துட்டோன்னா நம்ம கொடி நட்டி வச்சுருந்த இடத்துக்கு போயிடுவோம். இங்கே தான் நம்ம கொடி நட்டி வச்சுருக்கோம். இங்கே இந்த கொடி நட்டல இங்கடா கொடி நட்டு காங்கவே இந்த இடத்துக்கு எப்படி வந்தோம்? இதெல்லாம் நம்ம கிட்ட இந்த பில்டிங் இந்த வீடியோ உங்ககிட்ட காமிச்சிருக்கவே மாட்டேன். இதெல்லாம் கட்டியிருக்கேன் நான். இந்த பாருங்க அங்கே யார் ஜே சே சேனல்லேருந்து வந்திருக்காங்க. இவனுங்க அதுக்கு இவ்வளோ போட்டிருக்கீங்களா டேய்? இவனுங்களுக்குலாம் அவனுக்கு ரொம்ப பெரிய ஃபேனாக இருப்பாடுங்க போல. அதனால தான் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கானுங்க. நான் இந்த மாதிரி மோடு கொடுத்துருக்கானுங்க. நான் பண்ணியிருக்கேன். டைமண்ட்ஸ் ரொம்பவே கூடியது இருக்குது. 1000க்கு போய்ட்டு ஒரு பேக் வாங்குறதுக்கு 400 ரூபா தான். நம்ம என்ன 1000 ரூபாயே வச்சுருக்கோம். ஓகே இங்கே பாருங்கள் இந்த பாருங்கள் டும் 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 சகூர் பத்தா தெரியுதுலாங்க. டும் 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 சகூர் இவன் தான் இருக்கிற பெரிய பில்டிங். இந்த இடத்துக்குள்ளேயே இல்லை, பெரிய இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்த போய் காமிக்கிறேன். இது தும் 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 சகூர் எம்பிட்டு தட்டிக்கு நிற்காம பாருங்க. இது நான் கெட்டுறதுக்கு இந்த மாதிரி மேலே ஏற முடியலன்னு சொல்லி கெட்டுறதுக்கு இப்படி எடுத்துருக்கேன். முதலே கம்பு கொடுத்துருந்தானீங்களா எல்லாம் இருந்திருக்கும். இது மேலே ஏறி அங்கேருந்து ஜம்ப் அடித்து அங்கே போய்ட்டு பாருங்க இப்படி இங்கே ஏறிட்டோன்னா இன்னும் இங்கே ஜம்ப் அடிச்சிடலாம். ஆச்சோ ஜம்ப் அடிக்க வந்து ஓகே இப்போ நம்ம கதை முக்கியம். மேலே வந்துடுச்சு. இதான் ஆம்பி தேட்டர் சொல்லியிருக்கானுங்க. இருக்கிற இந்த பெரிய பில்டிங்னு ஒன்று சொன்னீங்க. ஏன்னா அந்த பில்டிங்கை கம்மிக்கிறேன். இந்த பாருங்க புதுசாக இருக்குது இந்த பில்டிங்கை பார்க்கவே. எப்படி இருக்கு வெளில விட்டு போட்டு என்னமோ பண்ணியிருக்கானுங்க. இது ரெண்டே புரியல. இந்த இருக்கு இதுதான் அந்த பில்டிங்கு. என்னோட பில்டிங் இது பார்க் மாதிரி இருக்குது அப்படிங்க. பார்க்கே தான் அது என்னோட பார்க்கு அப்படிங்க. ஸ்கை பார்க் நம்மளே உருவாக்கணும் கஷ்டப்பட்டு. ஸ்கை பார்க்கா நம்ம அந்த மாதிரி கம்பு வச்சு மேலே போயிட்டு அங்கே டோக்கன் பிளேஸு இன்னும் கேட்டு. ஓகே கேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. இப்படி நம்ம மேலே போகிறது நீங்கள் உங்களுக்கு ஒரு பிளாக் வேணும். நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு புல் பிளாக் எடுத்துக்கிறேன். புல் பிளாக் எடுத்து என்ன செய்யணும்னா அதை நான் சொல்கிறேன் மட்டும் செய்யுங்களேன். புல் பிளாக் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணினா ஒரு செகண்டில் மேலே போய் நின்றுவீங்க. பார்த்தீங்களா எங்கே நிற்கிறான்னு? இதான் இந்த ஸ்கை பார்க் பார்த்தா தெரியுறாங்க. இது ட்ராம்போலின். இப்போ ஜம்ப் அடித்தா எப்படி பறக்கலாம் பார்த்தீங்களா? எப்படியே டோயிங் அப்படியே ஒரு டோயிங் எப்படி சொல்லி கேட்க நல்லா வைலன்ஸாக கேட்கும். இது மட்டும் இது சருக்கு நம்மளுக்கே செஞ்ச மாதிரி செஞ்சுருக்கேன் சருக்குன்னு சொல்லி இப்போ அடிக்கட்டி இது சருக்கு வலிக்கிட்டு போகிற மாதிரி. இது ரொம்ப டேஞ்சராக இருக்குது. இது ஊஞ்சல். நம்ம ஊர் ஊஞ்சல் ஸ்விங்ஸ் கெட்டுறாலே கஷ்டம்தான். ஜம்ப் அடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். அது போல் எப்படியா ஸ்வாய் 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 இதில் ட்ரோன் நம்ம இந்திய மைக்கம் மாதிரி ட்ரோன் கொடுத்துருந்தானுங்களா நல்லா இருந்திருக்கும். எப்படி நான் கீழே போகணும் அப்படின்னு கேட்பீங்க. இந்த பாருங்க ஒன்றுங்களா அதில் போயிட்டு பிடிச்சி ஒரு ஜம்ப் அடிச்சுட்டு என்னோட ஒரு ஸ்பீடாக ஒரு லிஃப்ட்டு போனால் எப்படி போகுமோ அதே மாதிரி போயிடும். அப்படியே நீங்கள் கரெக்டாக போய் கீழே லேண்ட் ஆகிடுங்க. திரும்பி எப்படின்னா பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வந்துடுங்க. பாருங்கள் அப்படியே கீழே வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல என்னமோ ஒரு புல் இருக்குமோ? இல்லை இன்னொரு இடத்துல புல் இருக்கும். இந்த இருக்குது இந்த இடத்துல புல் கிடக்கும். இதான் நம்ம வச்சுருந்தேன். அவங்களோட இப்போ பிளாக் கிராஃப்டில் ஒரு அப்டேட் வந்துருக்கு. ஏன்னா நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் காமிக்கிறதுக்கு உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா விதமான இது கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க எரியிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்கானுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லாக்கும். இருக்கிற எல்லா பிளாக்ஸும் வாங்கிட்டேன். இந்த கேமிங் பாக்கெட் மட்டும் வாங்கவே இல்லை. யாருன்னு தெரியல. ஏன்னா சோகமான அப்டேட் நடந்துட்டுங்க. பிரேக்ஃபாஸ்ட் டைம் அது ஒரு அப்டேட் விட்ருக்கானுங்க. இந்த பாருங்க இந்த அப்டேட் தாங்க அது. டேய் ஒன்று இருக்கா? இது தெரியாமல் இவ்வளோ நல்லா போச்சு. பட்டன் கிளிக் பண்ணிட்டு எல்லா கடையிலும் வந்துடு. ஐயோ அப்டேட் தப்பாக அப்டேட் நடந்திருக்குன்னு நினச்சேன். நல்ல வேறு இருக்குது. விதவிதமாக கொடுத்துருக்கானுங்களே கலர்லாம். நம்ம சிட்டினா எப்படின்னா இப்படி இந்த ஆளுக்கு பயமே இல்லை.
சும்மா கீழே என்னமோ செடி போயிட்டுருக்கேன். இப்போ இது லாவாலாம் நம்மளால அல்லலாம் முடியாது. அது பேர் லாவா கலட்டுன்னு கொடுத்துருக்கோம் எல்லா லாவா பிளாக்குமே எடுத்து பாருங்க. இந்த ஒரு லாவா பிளாக் இருக்கு. ஏய் நிலக்கரி, அடே நிலக்கரியில ஆகிருக்கு. நிலக்கரிங்க அது. கொஞ்சம் பாருங்க நிலக்கரி எப்படி வரும்னு பார்ப்போம். நிலக்கரி எப்படி வரும்? லாவா பிளாக் இருக்கு. அந்த பிளாக் எடுத்து போட்டு போவோம். அடே நிலக்கரி இப்படியாடா வர பாருங்க. நடந்து போய் எங்கேயோ போயிட்டாரு. நிலக்கரி நிலக்கரி அழிக்கலாம் முடியுது. இவனுக்குலாம் அவ்வளோ போகலாம் இருக்கு. தவிர இந்த ஆளுக்கு பயமே இல்லை. என்ன வேணாலும் செஞ்சு போயிடும். இவன் யாரா? ஹை 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 சுற்றி பார்த்துருக்கீங்க. புது அப்டேட் வந்துருக்கு. அதே மாதிரி தான் இவனுங்களாம் எப்படி வரானுங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு நடத்தும். நான் 14 லெவலில் இருக்கேன். அதனால் வந்து இந்த மாதிரி க்ளவுடு மாற்றுறதுலாம் உண்டு. இப்போ வெளியே பட்டரை வட்டம் நமக்குன்னா இந்த மாதிரி வரும். என்ன கொடுக்கணும்? எக்ஸ்ப்ளோர் வில்லேஜ்னு கீழே உண்டு. இந்த அதுக்கு பாருங்க, இந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிட்டா நடக்கும் பாருங்க. இந்த மாதிரி வில்லேஜஸில் கம்பாங்க. எனக்கு என்ன வில்லேஜ் போய் பார்க்கணுமோ அந்த வில்லேஜில் போய் பார்த்துக்கலாம். நீங்கள் கோஸ்மோ வேண்டாம், மோஹித் சிட்டி. அடு என்னோட இவ்வளோ பெருசு கிட்டே வச்சுருக்கீங்க. யாரா இவன் இவ்வளோ டேலண்டாக இருக்கும்? உலகத்தை விட்டு வச்சுருக்கண்டியா நீங்களா? இந்த சிட்டி கிட்டே வச்சுருக்கானுங்க போல. இது யாரா சன்னி, இது யாரா அரிசி தெரிச்ச கவுத்துட்டு பயப்படல தக்கில் கொஞ்சிடுவான். திரும்ப இருக்கு மோவா சிட்டி. என்னடா அது? இது ஒரு சிட்டி தான் போல. எனக்குலாம் அதெல்லாம் அப்படி இல்லை. பதுவும் தான் பிடிச்சிருக்கு. பதுவுக்கு போயிட்டு இருக்கோம். எவ்வளோ லைக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களா. ஜோட்டு லைக்ஸ் கொடுத்துருக்காங்க. டேய் சிட்டியில் ஆளே போதும்டா. என்ன வேணாலும் விட்டு போயிடுவான்டா. என்னடா இது? மாடர்ன் சிக்கா. என்னடா மாடர்ன் சிக்கு? ஓ இதெல்லாம் கட்டி வச்சிருக்கிற பில்டிங் ஆகும். ஓ நீ சூப்பர் ஆள்றா. என்னடா பண்ணி வச்சிருக்கான் சிட்டிக்குள்ள? அடே நீ தாண்டா உண்மையான சிட்டி கட்டுறவன் ஆளை. நீங்கள் எப்படி என்னென்ன பண்ணி கட்டி வச்சிருக்கோம். பின்னாடி பார்த்தா என்ன தெரியுது? அடே முட்டாளே, என்னென்னமோ கட்டி வச்சிருப்பேன்னு நினச்சேன். பின்னாடி என்னத்துக்கு வச்சிருக்கான்னு வந்துட்டு கொஞ்சம் பாருங்களேன். எப்படி இருந்தாலும் இவ்வளோ லைக்ஸ் அவனுக்கு கடத்துடுது. பத்தாலும் தெரியுதா இவனுக்கு இவ்வளோ லைக்ஸா? நம்மளும் இந்த மாதிரி ரெடி பண்ணி பார்ப்போம். லோடு ரெடி பண்ணக்கூடாது. மஸ்டிகுலையன் ராயட்ஸ் ஃப்ரீ பிளேஸ் வேணுமே. ஃப்ரீ பிளேஸ் பிளாக்ஸில் பிளாக் வேணும். பிளாக் இந்த பிளாக் ஓகே. இது ஒரு அளவுக்கு இது நல்லா இருக்கு. இதான் ரோடு, நம்ம ஊர் ரோடு. இந்த ஆளுக்கு பயமே இல்லை. அப்படி ஓடுது பார்த்தீங்களா? ரெண்டு இது கொடுத்துக்கணும். ஐயோ 2 இது கொடுத்துக்கணும். கரெக்டு தான். ஒரு ரோட்டுக்கே இவ்வளோ அளவாக தான் இருக்கும். இது ஓகே. ஓ நின்னுங்க இந்த இடத்துல எந்த கோயிலும் கொடுக்கக்கூடாது. இந்த ரோடு அளவு தான். இது வந்து என்ன கொடுக்கணும்? வந்து ப்ளூ கலர் கொடுத்துக்கணும். அப்படி தான் பண்ணி வச்சுக்கணும். விட்டு ப்ளூ கலர் கொடுத்துக்கணும். ப்ளூ ரெட்டு கொடுப்போமா வேறு ஏதாச்சு? இந்த ப்ளூ இந்த இது கொடுத்துக்கிறோம். அது ப்ளூ. இந்த இது இப்படி வச்சுக்கலாமா? இதை டீல் பண்ணிட்டு இப்படியே பண்ணிட்டு போகலாம். இப்படியே பண்ணிட்டு போகலாம். போதா சூப்பராக இதே நல்லது. இப்படியே பண்ணிட்டு போயிடலாம். ரோடு முடிச்சுட்டா இல்லையே? அப்போ இன்னும் பண்ணலாம் அவங்கள. ஓகே இன்னும்
இன்னும் வச்சுருந்தேன் ரோடு முடிச்சுட்டேன். இன்னும் ஒரே ஒரு பிளாக்கு தான் ரோடு. இந்த பிளாக்கு தான் அவ்வளோதான் முடிச்சுட்டேன். இந்த ஒரு ரோட்டுக்கு இவ்வளோ கஷ்டமாகும். என்னென்னலாம் பண்ணி தொலைகிறாங்களோ. ரோட்டுக்கு இது பண்ணிக்கலாம். ஓகே, நவுடூஸில் என்ன வைக்கிறது? நவுடூஸில் வெள்ளை வைக்கணும். வெள்ளை எங்கே? வெள்ளம் எங்கடா வெள்ளை? அங்கே இருக்கேன். இங்கே இருக்கியா? வந்துட்டேன். இன்னும் தெரிய வந்துச்சு. பிரேக் டைம் சொல்லி என்னத்தையாவது செக் பண்ணிட்டு இருக்கானுங்க. நமக்கு எட்டுறதெல்லாம் 3 இது தள்ளிப்போம். 2 இது தள்ளி வச்சு தான் நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குது. இப்போ ரோடு மாதிரி வந்துடுமா? எனக்கு தெரிஞ்சு வரும்னு நான் நம்புகிறேன். ரெண்டு கேப் விட்டு பண்ணுற அளவுக்கு கூட இல்லை. இதோட விட்டுருவோம். இங்கே 2 இந்த ஒன்று வச்சாச்சு. அவ்வளோதான் ரெடியாக இருக்குது. ஓகே, அடுத்து வந்து நம்ம கருப்பு வேணும். கருப்பு படத்தில் வர்ற மாதிரி சவுண்ட் கேட்க போச்சுங்க. என்ன பாடம் தெரியும்? விஜய் பட்டம் மட்டும் பாட தெரிஞ்சு வந்தானா? இப்படிதான் இன்னைக்கு நான் படம் தெரிய போதே. சரி, அம்மா கெட்டுவான். இப்படிதான் வந்து கெட்ட சொல்லியிருக்கானுங்க. என்ன இது குடத்துக்குள்ள தண்ணி ஊற்றுற மாதிரி சவுண்டு. செங்கலோட சவுண்டு தான் போல. இன்னும் கொஞ்சம் அடி சப்பு பல்பு. நல்லா இருந்துச்சு. சப்பு அட முட்டாளி கோணையை கொண்டு நான் முட்டாள். ஐயா போனேன் யூடியூப் நமக்கு தப்பு பண்ணேன். உலக செய் போனேன். எங்கேயோ பிறந்தவன். என்னமோ பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுக்கு என்ன தெரியவா போகுது இந்த இதை பற்றி? ரோடு நம்மளோட கார்னரில் தான் இருக்குது. எப்படின்னா வரப்போதோ நல்லா வந்துடணும். ரோடு மாதிரி வரணும். ஒரு அழகாட்சி ரோடு மாதிரி வந்துடணும். இந்த ரோட்டு இடத்துல எப்படிதான் கட்டிட்டு காலங்காத்தால என்ன பண்ணி தரணும் தாண்டா நீங்களா? என்னென்ன பண்ணுங்களா கேமுக்குள்ள? உங்களுக்கு எவ்வளோ டைமென்ஷனாக இருக்கும் சொல்லி நிறுத்துங்கடா. இங்கே ரோடு வந்துருக்கேன். எப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு ரோடு மாதிரி வந்திருக்கு. பாருங்க எப்படி வந்திருக்கு. ரிசல்ட் இஸ் மைன். இந்த செல்லு அதே மாதிரி கொடுத்து வைக்கணும். ஐயோ சரி, இது என்னோட தான். அதுக்கு தேவையில்லாம இந்த செல்லு நான் கொடுத்து வச்சிருக்கேன். பாருங்க ஏன் திருடணும்னு எனக்கே தெரியல. இதுதான் ரோடு, நம்ம ஊர் ரோடு. நம்மளுக்கு என்ன தலையாக உடைய போகுது. நோட்டூஸ் இதாச்சும் ஒரு லேயர் இதே மாதிரி சொல்லி ஒரு லேயரை கட் பண்ணுங்க. ஐயோ ரோடு என்னென்னமாலாம் பண்ண முடியும் போல. சில 2 இது வச்சுருக்கானுங்க. நம்ம தான் வச்சுருக்கோம். அந்த இடத்துல ஓட்டம் உண்டு. அதனால தான் வந்து நம்ம இப்படி கட்டிடுவோம். இப்போ சில இதில் வரும். இதே என்னென்னமோ பண்ணியாச்சு. முடிச்சாச்சு. நம்ம ரோடை கட்டி முடிச்சாச்சு. 2 அடே போங்கடா வந்துட்டானுங்க. இன்னொரு ரோட்லேருந்து எடுக்க பார்க்குறீங்களா? கிடத்து விட்றீங்க. ஓட்ட இருக்கா? இல்லை. இந்த ஓட்டுறது நினைச்ச மாதிரியே நடக்கும்டா எனக்கு. மொட்டை கொண்டா டே. இவனுக்கு மொட்டை அடிக்கல. இப்படி கிளி விடுற சத்தலே நீ கிடப்ப. சரி என்ன வச்ச இன்னொன்று வச்ச எல்லாமே மினிமல்க்கு சொல்லி கிளி சிலி பிளி என்னடா சொல்லிட்டு என்னடா பண்ணி போகணுமோ. இன்னும் 7 தளங்கள் தான் நம்ம தாண்டி இருக்கா. 14
ரோடு மாதிரி வந்துட்டே. இதுக்கு பேர் தான்டா ரோடு. கட்டுறவன் பேரு கெட்டுறது. அவனா முட்டாள என்ன? நம்மளும் முதல்ல லைட்டு போடல. முதல்ல லைட்டு எப்படி செட்டப் பண்ணுறது முதல்ல பைபிளையை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு கம்பி வைக்கிறது லைட்டு. இதான் நம்மளுக்கு லைட்டு. இதே மாதிரி நான் வச்சேன். இந்த ப்ளூ கலரில் மட்டும் லைட்டை வச்சு விடுவோம். ஒரு ஜம்ப் அடிச்சு இன்னொன்று வச்சு அப்படியே போன வந்துட்டு அப்படியே வச்சுக்கிறோம். இதான் நம்ம ஒரு லைட்டு. என்னடா லைட்டு இது? போடுவோம். அதான் நம்ம ஒரு லைட்டு எப்படி இருக்கு? அவனை சொல்லி நிறுத்துங்கடா பாட்டை. உளுந்தப்ப ஓகே, அதுக்கு ஷேரில் கொடுக்கலாமா? காரையாட்டி போட்டு போகலாமா? இன்னும் எதிராதான் பண்ணணும் போல. இதே மாதிரி பாருங்க, இப்போ வரைக்கும் நம்ம 2 லைட் தான் முடிச்சிருக்கோம். எத்தனை லைட் ரெடி பண்ணணும் ரோட்டுக்கு? ஒரு ரோட்டுக்கு இவ்வளோட கஷ்டப்படுவீங்க நீங்களா? என்னமோ பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. முட்டை மாதிரி இங்கே வச்சுக்கலாம். நம்ம மாதிரி கேண்ட் அட்டாச்சே ஏன்டா அங்கே வச்சிடலாம்லா. இது பேர் தான் ரோடு. யாரா இவ்வளோ ஓட்டானா நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஓடி இருப்பது கூட என்ன காய் எனக்கு சைனீஸ்காரன் இருப்பியோ? காய்கறின்னு சொல்கிறவங்க கைன்னு சொல்லிட்டு கையில் என்ன வச்சுருக்கியா கையில் அப்படின்னு வச்சிடலாம். ஏன்டா அப்படியே படாப்படுத்துற? உனக்கு சொல்லி நிறுத்துங்கடா. எவ்வளோ பாடப்படுத்திருக்கான். அப்பா முடிச்சாச்சு. முதல்ல எத்தனை இருக்குன்னு அடுத்து போய் பார்க்கணும். இப்படி பண்ணிடுவோம். 2 3 4 5 இல்லை 4 தான். 4 ஆமாங்க 4 தான். 1 2 3 4 இப்படி பண்ணோமா டடான். இப்படி தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க. ஐயோ நெருப்பா கடைசி பண்ணுங்க. 1 2 3 4 பார்த்துக்கலாம். 1 2 3 4 அப்படி 1 2 3 4 போட்டாச்சு. அடுத்து அப்படி ஐயோ ஜெமினி கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறியடா. இதே மாதிரி இந்த சொல்லி கொடுத்துக்கலாம். இந்த சொல்லி கொடுத்துருக்கீங்களா? ஆமாம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 வந்துட்டாரு கரெக்டாக இல்லையே. வந்துட்டு வச்சாச்சு. 1 2 3 4 இங்கே தப்பு அங்கே வச்சதுனால வந்து உங்களுக்கு வேலை கிடச்சிருக்காது. 4 இன்னும் 5 வச்சுருந்தேன். வந்துட்டு 1 2 3 4 வந்துட்டு 1 2 3 4 வந்துட்டு 1 2 3 4 இந்தா வந்துட்டு அடுத்து 1 2 3 4 ஐயோ எந்த வச்சுட்டுன்னு 1 2 3 4 வச்சாச்சு. நம்மளோட ரோடு எப்படி இருக்கு? இப்படி பாடுற நம்ம லைட்டுக்கு எல்லாம் ரெடி. ஐயோ நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்கு. கொடுக்காம அடிச்சோமா? என்னோட மூங்கட வந்துடானுங்க. இனிமேல் நம்ம தான் இந்த இடத்துல கிங்கு. மழை அழுகல் கொடுக்க வண்டி செய்யணும். வண்டி செஞ்சு பார்க்கலாமா? நான் சொல்கிறேன் செய்யுங்க.
நம்மக்கிட்ட வந்து டயர் பிளாக் எப்படி இருக்கும்? இந்த டயர் பிளாக் கிடக்கும், இந்த கிடக்கு டயர் கிடக்கு. இப்படி தான் முடியும். 2 அடுத்து 3 4 ஆல்ரெடி வண்டியோட டயர் மட்டும் தான் ரெடியாக இருக்குது பாருங்க. அடுத்து வந்து வண்டியை ரெடி பண்ணணும். வண்டி என்ன கலரில் ரெடி பண்ணலாம்? நம்மளுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரில் ரெடி பண்ணிக்கலாம். என்ன கலரு என்ன கலரு என்ன கலரு என்ன கலரு? நம்மளுக்கு எப்போ மாதிரியா என்ன ஏதோ ஒரு கலர் பிடிக்கும். என்ன கலர் அது? அட நம்ம ப்ளூஸ் ரெண்டு தான் பிடிக்கும். போங்கடா வந்துடானுங்க இப்படி ஸ்டக் ஆகிக்கிட்டே இருக்கானுங்க. எப்படிடா யாண்டா இப்படி தரா 2 வச்சுதா இப்படி கார்னில் இப்படி ஒட்டி வைக்கிறாங்க. ஏன்னா வந்து இருக்கிறதுல வந்து கஷ்டமான லெவலு ஒட்டி வைக்கிறது. நீங்கள் வந்து இப்படி டிலீட்லாம் பண்ணணுங்க. வச்சுட்டு அப்படி கீழே இறங்கிட்டு இந்த கீழே உள்ளது மட்டும் டிலீட் பண்ணுங்க. இப்போ ஒட்டி இருக்கிற சைடில் மேலே கார்னில் போட்டுருங்க. இப்போ மூச்சு தெரியாத தப்பு பண்ணுறேன். கீழே உள்ளதான் ரெடி. வண்டி ரெடியாகி விட்டது. ரெடியாக விட்டது. இன்னும் ரெடியால இந்த சரி பிடிச்சிக்கிறோமா? அதான் நல்லா பண்ணுற மாதிரி சரியாகி விட்டது. இந்த செல் ஒன்று வச்சுக்கிறோம். ரெடி. இந்த சைட்லேருந்து இந்த சைடில் வந்து கனெக்ட் பண்ணணும். வண்டியே ஏதோ மாதிரியாக தெரியுதுங்க. வந்ததுலேருந்து வண்டியை பற்றி நம்பிக்கையே இல்லை எனக்கு. நம்ம உட்காரத்துக்கு வந்து ஒரு சீட்டு ரெடி பண்ணணும். நம்மளுக்கு ஏது சீட்டு எங்களுக்கு போட்டு மாதிரிடா. நம்மளுக்கு வந்து என்ன கலர் சீட்டு ரெடி பண்ணாங்க? எப்போ நம்மளுக்கு ப்ரௌன் தான் சீட்டே. இங்கே ஒன்று ரெடி பண்ணி இங்கே ஒன்று வச்சுட்டேன், இங்கே ஒன்று வச்சுட்டேன், இங்கே ஒன்று வச்சுட்டு இங்கே ஒன்று வச்சுட்டேன். அட இதுதான் நம்ம ஒரு சீட்டு. அப்படியே சீட்டு போட்டு மாதிரி இருக்கா? இல்லை பங்கு ஊற்று மாதிரி இருக்கா? இல்லை இப்படி தான் சொல்லணும். நம்ம சீட்டு பற்றி இந்த செல்லம் ஒன்று வச்சுட்டு இந்த செல்லம் ஒன்று வச்சுக்கலாமா? வேண்டாம் கதைய 2 வச்சு வைப்போம். இந்த 2 இதை டிக்கிக்கு வச்சுக்குவோம். இப்படி வச்சுட்டேன் அப்படியே இங்கே ஒன்று போட்டு இங்கே ஒன்று போட்டு அந்த இங்கே முட்டாள இவனுக்கு என்னடா பிடிச்சதுக்கும் இங்கே எடுத்து ஏன்டா இங்கே வருது? இங்கே ஒன்று போட்டு இங்கே ஒன்று போடணும். இங்கே ஒன்று போட்டு அவ்வளோதான் முடிச்சுட்டு நம்ம சீட்டு ரெடி ஆகிட்டு. ஐயோ கண்ணாடி கூரில் வருவானுங்க. டிக்கி தான் பெருசாக இருக்குது காரோட. சரி எப்படிலாம் கார் ஓட்டுறீங்களா? இப்போ எல்லாத்தையும் டெலீட் பண்ணணுமா இருக்கும். எப்படி கஷ்டப்பட்டு டெலீட் பண்ணுறோம். டன் ஜாக்கிரதையை டெலீட் பண்ணணும். நீங்கள் இப்படி டெலீட் பண்ணுறீங்களா? இந்த மாதிரி தெரியாதவங்க வேறு எதையே டெலீட் பண்ணிடுங்க. இந்த காரை ரெடி பண்ணுறதுக்கு அந்த செல்லை ரெடி பண்ணிக்கணும். டிக்கி ஒரு லேயரில் வைப்பான் நல்லாயிருக்கும். இந்த செல்லை ஒன்று கட்டி வச்சுட்டு இந்த செல்லை ஒன்று இந்த செல்லை ஒன்று அடுத்து இந்த செல்லை ஒன்று இந்த செல்லை ஒன்று இந்த செல்லை ஒன்று எங்களை கொடுத்தா எங்கேயோ கொடுத்து போட்டான். எங்கே கொடுத்தேன்னு தெரியல. இவன் பைபிளில் இந்தா கொடுத்துருக்கியா? நான் கொம்பு கணக்கு நீண்டுட்டு கிடக்கு. நம்மக்கிட்ட இந்த இப்போ என்னென்ன கலர் கண்ணாடி வச்சுருக்கீங்க? கலரா ஏன் நம்மளுக்கு இப்போ அது தேவையில்ல. முதல் வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்து ரிப்பேர் பண்ணுறதுலாம் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி வேணும். அதுக்கும் இந்த இதெல்லாம் இருக்குது. இப்போ இதை எடுத்துக்கிட்டேன், இந்த பிளாக் எடுத்துகிட்டேன். இப்படி தான் போகணும். இப்படி ஒரு போட்டு இப்படி ஒன்று போட்டு இப்படி ஒன்று போட்டு இப்படி ஒன்று போட்டு அது இங்கே ஒன்று போட்டால் வந்து எல்லாத்தையும் போட்டுடலாம். இங்கே ஒன்று போட்டு இங்கே ஒன்று போட்டாச்சு. இன்னும் 3 வேணும். அப்போ தான் வந்து ஓட்டமாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்க. பாருங்கள் இங்கே தான் சொருவான் பாருங்களேன். என்னதான் கையில் கிடைக்குதோ அதெல்லாம் அந்த இடத்துல சொருவிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல சொருவி வச்சுட்டான். என்னென்னமோ பண்ணிடல. நீங்கள் சொல்லுவீங்களா? உங்களை வந்துடாதீங்க. இந்த இடத்துல போட்டு கொடுத்துக்கிறோம். அது கொடுத்து மேலே ஏறிடும். மேலே ஏறியாச்சு. அடுத்து இதை கொடு. இது அடே நீ இன்னும் திருந்தலை மாமா, திருந்தலை. ஓகே இது ஓகே. மேலே தூக்கிக்கிறோம். மேலே தூக்கினா தான் நல்லாயிருக்கும்.
இதுதான் வந்து இது ஒரு ஷீட்டு, இதோட ஷீட்டு இப்படி தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு கார் பார்க்க எப்படி தெரியுதுன்னு கொஞ்சம் பாருங்களேன். ஆடிங்க டாடுங்கடா. கண்ணாடி எப்படிடா செய்யணும் அதே மாதிரி எங்களுக்கு தெரியல. ஓகே, கண்ணாடி பார்த்துக்குறோம் முதல்ல. இது வந்து இதா இங்கே வந்து கண்ணாடி ரெடி ஆகும். இது வந்து இது முன்னாடி வச்சுருப்பாங்க. அது வந்து இது ஓகே. அது முக்கியமாக எப்படி செய்யணும் முன்னாடியே? 2 வச்சு ஐயோ டாய் அண்ணன் திரும்பலையா நீங்களா? மேலே போட்டுக்கிறோம். மேலே ஏகமா இது 3 ஓகே. நம்மளுக்கு உங்கள் ஓட்டுநர் இதில் வந்து இப்படி வைக்கணும். இது 3 இது கொடுத்துருக்கோம். ஓகே, இது ரெடி ஆகிடும். ரெடி. இதுதான் வண்டி ஓட்டுற சைடு. நின்றுட்டு வண்டி ஓட்டணும். என்னோட மறக்கே 4 தான்டா வைக்கணும். இதுல 4 வச்சாதாங்க நம்மளுக்கு தெரியவே தெரியுது. ஓகே, கண்ணாடி வச்சுக்கிறோம். நம்மளாம் வந்து கண்ணாடி வந்து என்ன கலர் கண்ணாடி வேணும்னு வச்சுக்கலாம். ப்ளூ இருக்குது, பர்பிள் இருக்குது. நம்மளுக்கு ரெட்டு தான் பிடிக்கும். அதனால ரெட் கண்ணாடி ஆச்சு. என்னால் இப்படி சொல்லி கேட்க என்னால் இப்படி ஆகுது. வேண்டாம் வேண்டாம், வெறும் முன்னாடியே எடுத்துக்கிறேன்டா. நம்ம வண்டி ஓட்ட போகிறேன், 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 வண்டியை ஓட்ட போகிறேன். ஐயோ, காரு கதவுங்க. ஐயா ஒரு சீட்டு தானே வைக்கணும் போல. இதுக்கும் எப்படியோ டீல் பண்ணிடும். இந்த சைடை டீல் பண்ணு, இந்த சைடை டீல் பண்ணு, இந்த சைடை டீல் பண்ணு, இந்த சைடை டீல் பண்ணு. ஐயோ, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இது இந்த சைடை பண்ணு, இந்த சைடை டீல் பண்ணு, இந்த சைடை டீல் பண்ணு, இந்த சைடை டீல் பண்ணு, இந்த சைடையும் டீல் பண்ணாச்சு. ஐயோ, கதவு உருவாக்கணுங்க. எப்படி தான் கதவு உருவாக்குறது? நம்மளுக்கு என்ன பஸ்ஸு மாதிரி தானே, நம்மளுக்கா செய்ய தெரியாது. காரு ஒரு காரை சுட்டா நாங்கள் ஒரு பஸ்ஸே கிட்டோம். பஸ்ஸை கட்டி தானே வச்சுருக்கோம் நாங்களே. நைட் ஆகிட்டா வேலைக்கு நம்மளுக்கு என்ன இப்போ அதான் முக்கியம். இந்த சைடை வந்து மூடணும். வந்து டிக்கி பிளேஸ் வச்சுலாம். ஓகே, மூடியாச்சு. பெரிய பஸ் மாறும். பஸ்லாம் கிடையாது, அதோட பெருசு தான் இது. வந்து இந்த பார்த்தீங்களா என்னடா கார் இது அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. ஆமாம், என்னடா கார் இது? கண்டிப்பாக கலரில் என்னென்னமா வச்சுருக்கீங்களாடா அப்படின்னு கேட்பீங்க. என்னன்னே எனக்கு இல்லைங்க. இந்த ஓட்டோடைய தான் நிறுத்தி விடணும். அதான் வந்து ஓட்டோடைய தான் விட முடியாதுதான். அது பாருங்கள், இதான் கார் டிக்கி. எப்படி இருக்க? கார் டிக்கிக்குள்ளே பொருளை போட்டுவிட்டு வண்டிக்குள்ளே ஏறி அப்படியே. ஐயோ, இந்த சைடில் க்ளோஸ் பண்ணலையே. க்ளோஸ் பண்ணியாச்சு. எடுத்த மேலே மேலே சண்டோர் வைக்க வேண்டாமா? மேலே நம்மளை யார் வச்சுட்டா போச்சு சண்டோரே. அதுக்கு நம்ம கருப்பு லக்கத்தவே. கருப்பு 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 மூவியை பார்த்துட்டு வந்துருவாங்களா? பார்த்துங்க. இங்கே ஒன்று, இன்னொன்று, இங்கே ஒன்று. சூப்பராக ரெடி ஆகிட்டே சண்டோரு. அடுத்து இந்த சைடில் மட்டும் கலர் பிளாக்கை கொடுத்துட்டு போயிடும் நம்மக்கிட்ட. இந்த இருக்கு, இந்த ரெடி. இப்போ பார்க்க உங்களுக்கு கார் மாதிரி தெரியுது. இப்படிதான் காருங்களை வந்து பொருளை ஏற்றி போகணும். டிக்கியில் பொருள். ஐயா, இதில் எல்லாம் தான் இருக்கேன். டிக்கியில் பொருள் போட்டுட்டு நேரம் வண்டிக்குள்ளே ஏறணும். வண்டிக்குள்ளே ஏறிட்டு வண்டி ஓட்டுறாட்டே. ஐயோ, வண்டி ஓட கண்ணாடி உடச்சி போட்டான்டே. வண்டி ஓட்டியா? ஏன்னா இவனுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? இல்லை வண்டி ஓட்ட தெரியாதா? ஐயோ, வெளியே
இப்போ பாருங்க நோ ஓகே கொடுப்போம். ஓகே 400 ரூபாயை கறந்துட்டேன். நானும் கொஞ்சம் இருக்கணும். நம்ம வண்டியை ஓட்டிருந்தேன், அது சூப்பராக தான் இருந்துச்சு. நாளைக்கு நம்ம வண்டியை சொந்த வண்டியாக ஆயிடும். நம்ம டோர் வண்டிக்கு டோரு அப்படியே டோரு வாடா. இந்த 3 டோர் இருக்கா நம்மக்கிட்ட. டே நீ பெரிய பங்குத்து தான்டா. இந்த கதவும் வச்சாச்சு. 2 டோர் இருக்குது. இந்த இடத்துல என்ன வைக்கணும்னா ஐயோ ஓகே காஷ், இதோட வீடியோ முடிச்சுக்கலான்ட்டுங்க. நம்ம வீடியோ முடிச்சுக்கலாங்க. டாடா பை பை. இந்த இடத்துல இருந்து கார் ஓட்டணும். ஓடும் வண்டி கூட சுண்டி கட்ட லைக் அப்படி ஏறிடாதே. இந்த இடத்துல லைட்டு போட்டு நல்லா நைட்டு போல் பங்கு ஊத்து மாதிரி இருக்கா. நம்ம ரோடு காரு எல்லாம் க்ரியேட்டிவிட்டியாக நம்மளே தானாக போட்டு வந்துருக்கோம். இது எப்படி இருக்க கமெண்ட்டில் பேசிக்கலுங்க எப்படி இருக்குண்ணா. அது மட்டும் இல்லை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. அப்படின்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கண்டினியூஸாக வந்துடுங்க. இப்போ கூட நம்ம கிட்டே திரும்ப பாருங்க, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கட்டுற வீடியோஸ்லாம் நம்ம போடுவோம். டேய் ஆடா பங்கு ஊத்து மாதிரி உட்காந்துருந்தோம்டா. ஓகே கஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்.